வணக்கம் பிரபாவதி. 3 மாதங்களுக்கு பிறகாக, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் கடைசியாக நடைபெற்ற சென்னை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்திற்கு பிறகாக இந்த மாதத்திற்கான மாதாந்திர கூட்டம் என்பது சென்னை மாநகராட்சியில நடைபெற்று வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் புறநகர்களிலும் இந்த தெரு நாய்கள் மற்றும் வீடுகள்ல வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்கள் பொதுமக்களை தாக்குவது, கடிப்பது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வருகிறது. இந்த பிரச்சனை ஏற்கனவே பொதுதளத்துல பேசு பொருளாகி இருக்கக்கூடிய நிலையில மன்ற கூட்டத்திலும் இது ஒரு விவாத பொருளாக எடுக்கப்பட்டது. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் பலரும் இது குறித்து மேயரிடம் தெரிவித்த நிலையில இது குறித்த விளக்கத்தை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் சபையிலே தெரிவித்திருக்கிறார். அதன்படி சென்னையில நாய்களுக்கு மாநகராட்சி சார்பில் கருத்தடை செய்யும் பணி என்பது ஆண்டாண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இருந்தபோதும் கடந்த சில ஆண்டுகளாக தெருவில் சுற்றித் திரியக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ் கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த கணக்கெடுப்பு என்பது இந்த ஆண்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்கள்ல முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்த அவர், கருத்தரித்த நாய்களையும் குட்டிகளை போட்டு பாலூட்டும் நாய்களையும் கருத்தடை செய்ய முடியாது. இது போன்ற நேரங்கள்ல நாய்கள் இனப்பெருக்கம் என்பது அளவுக்கு அதிகமாக ஆகிறது என்றும், நாய்கள் விஷயத்துல சட்ட திருத்தம் கொண்டு வர நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடம் சென்னை மாநகராட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த கோரிக்கை ஏற்கப்படும் பட்சத்துல சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு இந்த நாய்களை கருத்தடை செய்வதிலிருந்து, அது மட்டுமல்லாமல் மாநகருக்கு வெளியே புறநகர்ல நாய்களுக்கென தனியாக பாதுகாப்பான ஒரு மையத்தை ஏற்படுத்தி அதிகப்படியான பொதுமக்களை தாக்கக்கூடிய நாய்களை கணக்கிட்டு அவைகளை மட்டும் அப்புறப்படுத்தி வைப்பது போன்ற நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவிக்கும் போது 58,000 கணக்கெடுப்பின்படி இருந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எனப்படக்கூடிய தெருநாய்கள் சென்னை மாநகராட்சியில 1.5 லட்சத்தை தாண்டி இருப்பதாகவும், இவை அனைத்தையும் கட்டுப்படுத்த இவை குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். பின்னர் சட்ட திருத்தம் மேற்கொண்டு அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதற்கு சென்னை மாநகராட்சி முயன்று வருவதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.